தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சொர்ணலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு மிகச் சிறப்பான பதிவு. வருகின்ற 2026 ஆங்கில புத்தாண்டுக்குரிய சிறப்பான பலன்களை துல்லியமான பலன்களாக காணவிருக்கிறோம். அனைவருக்கும் உளம் கனிந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 26ஆம் வருடம் எப்படி இருக்கும்னு எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சென்ற ஆண்டுலாம் நிறைய ஒரு ஃப்ளெக்சிபிள் இல்லாமல் கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் கடந்து வந்திருக்கும். பெரும்பாலுமே அதில் எப்படின்னா ஒரு 75% கொஞ்சம் கஷ்டம், ஒரு 75 பேர் கொஞ்சம் பாசிபிளாக வந்திருப்பாங்கன்னு சொல்லலாம். இந்த வருடம் எப்படிமா இருக்கும்? ஏன்னா இதனுடைய கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா 1 வரும். 2026 மொத்த கூட்டுத்தொகை நம்மளுக்கு 3 என்ற குருவுடைய ஆதிக்கத்தில் வரும். அதே போல் தமிழ் வருடமும் 40வது வருடமான பராபவ வருடம் நம்மளுக்கு சித்திரை மாதம் ஆரம்பிச்சிடும் சொல்லலாம். இந்த வருடங்கள் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றவங்களுக்குலாம் ஓரளவு நம்மளுக்கு ஒரு ஏற்றத்தாழ்வுகளோட கொஞ்சம் அனைத்து விதமான ஒரு சூழலையும் கொஞ்சம் நெருக்கடியாக கடந்து வரா மாதிரி இருக்குது. நம்ம சமுதாயத்துலேயும் சரி, டே டு டே லைஃப்லேயும் சரி, உலக லெவல்லையும் சரி, நம்ம எப்படி இதெல்லாம் கடந்து வரலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது எப்பயும் நம்மளுக்கு சிம்மத்தில் கேதுவும் கும்பத்தில் ராகுவும் இருக்கும்பொழுது கோச்சாரத்தில் நமக்கு சூரியன் கேந்திரங்களில் வரும்பொழுது மிகப்பெரிய அதிரடியான அரசியல் மாற்றங்கள் உலக தலைவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு நெருக்கடிகள் இக்கட்டான சூழல்கள்லாம் ஏற்படுறது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் என்ன போடுறாருன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குருவானவர் இப்போ காற்று ராசியில் இருக்கிறவர் பிரளய ராசியில் வருவார். ஏற்கனவே நமக்கு சனி பிரளய ராசியில் அமர்ந்திருக்கிறார். இங்கே சனியும் குருவும் வேற பார்த்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ எப்படி இருக்கும்? இன்னும் புகழ்பெற்ற செலிபிரிட்டிஸ், அரசியல் தலைவர்கள், அது மட்டும் இல்லாமல் ஒரு சினிமா துறையை சார்ந்தவர்கள், கலைத்துறையை சார்ந்தவர்கள் அப்படின்றவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஆரோக்கியம், அதே போல் அவங்க ஒரு பாதுகாப்பாக சேஃப்டியாக இருக்கணும். எப்படியாவது அவங்களுக்குடைய ஒரு உயிருக்கு பாதுகாப்புக்கு ஒரு பிரச்சனை, ஒரு இக்கட்டான சூழல் இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லலாம். விலைவாசி நாளுக்கு நாள் உயருது. அம்மா தங்கம் விலை குறையுமாம்மா? இதுதான் எல்லோருடையும் எதிர்பார்ப்பா இருக்கு. தங்கம் இனிமேல் விலையெல்லாம் குறையும்னா நம்ம எதிர்பார்க்க வேணாம். இருக்கிற சூழலை இன்னும் நம்ம சிறப்பாக கடந்துடணும். விவசாயம் நல்லா செழிக்கும். அதே போல கால்நடைகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும், செழிப்பு பெறும். புது புது மருந்துகள் கண்டுபிடித்தாலும் புது புது வியாதிகள்லாம் பெருகும் அப்படின்னு சொல்லலாம். தொழிலாளர்களுக்கு ரொம்ப நசுக்கப்படுவார்கள். தொழில்துறை சார்ந்த ஒரு பிரச்சனைகள், முதலாளித்துவம் தொழிலாளர்களுக்கும் ஒரு போர்க்கொடி தூக்குறது, ஆன்மீகம் அரசியல்வாதிகளுக்கு இடையே ஒரு வாக்குவாதம், காரசார வாக்குவாதங்கள்லாம் நடைபெறுவது, வெயில் காலத்துல மழை பெய்யறதும், அதே போல மழை காலத்துல வெயில் அடிக்கிறதும், இந்த மாதிரி இந்த பஞ்சபூதங்களுடைய இயக்கமே மாறி மாறி இருக்கும். ராகுவுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கக்கூடிய காலத்துல யாரை நம்புறது, யாரை நம்ம நம்பாம இருக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் டிசம்பர் எண்டில் வேற உங்களுக்கு ராகுக்கு இது பயிற்சி ஆகும். அப்ப எப்படி இருக்கும்? இதுக்கு மேல இருக்கும். பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பு கவனமா இருக்கணும். ரிஷப ராசி ரிஷப லக்னத்திற்கான பலன்கள் 26 ரிஷபத்திற்கான வருடம் அப்படின்னு சொல்லலாம். வெற்றிகளும் வாய்ப்புகளும் உங்கள் வீட்டு வாசலில் அப்படின்னா உங்களுக்கு நிக்க போகுது. இது வரைக்கும் நிறைய முயற்சிகள் போட்டேன், ஒரு ப்ராஜெக்ட்லாம் எடுத்துட்டு போய் சப்மிட் பண்ணுமா, எந்த ஒரு ஒரு பதிலும் இல்லை. ரொம்ப மனம் நொந்து போயிருக்கிறேன். எல்லா முயற்சிகளும் நீங்க சொன்ன மாதிரியே வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் நான் வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். அப்படி இருந்து கூட என் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை அப்படின்றவங்களுக்குலாம் 11 சனி இன்னும் உங்களுக்கு சிறப்பா இன்னும் இருப்பாரு. நம்ம ஜம்மு 26 வரையும் ரொம்ப அருமையான பலன்களை கொடுத்து கொண்டிருக்கிறான்னு சொல்லலாம். குரு 2ல் அமர்ந்து நல்ல உங்க சொல்வாக்கு செல்வாக்கு இதையெல்லாம் ஒரு சிறப்புப்படுத்தி மேன்மைப்படுத்தி கொடுத்தாலுமே கூட 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால நிறைய தடைகளையும் தாமதங்களையும் சோதனைகளையும் சவால்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வராதா அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்கின்ற ரிஷபத்திற்கு இப்பத்திலிருந்தே ஜனவரியில இருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். நல்ல கான்டாக்ட்ஸ் கிடைப்பது, நல்ல வழிகள் கிடைப்பது, நல்ல ஒரு உத்வேகம் கிடைப்பது. எல்லாருடைய சொல்லுவாங்க, உன்னால செய்ய முடியலன்னா யாரால செய்ய முடியும், நீ ஜரூரா கிளம்பாங்க. உங்களுடைய சோம்பேறித்தனத்தை மட்டும் இங்க எடுத்துருங்க. அதே போல குழப்பம் அச்சத்தை மட்டும் நீக்கி விடுங்க. ஏன்னா சனியுடைய பார்வை ராசிக்கு வர்றதுனால எதை செய்யலனாலும் ஒரு பயம், ஒரு அச்சம், ஒரு நடுக்கம், ஒரு கலக்கம் இருக்குது. இதை மட்டும் ரிஷபம் நீக்கிடுச்சுன்னா ரொம்ப சூப்பரா களமிறங்கிடும் அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் இடத்திற்கு உச்சமாக கூடிய குரு உங்களுக்கு உபஜயஸ்தானத்திற்கு வருகிறார் அப்படின்னு சொல்லலாம். அட்டகாசமாய் உங்களுக்கான 7ஆம் பார்வையையும் 9ஆம் பார்வையும் 11ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? அடிதூள் அட்டகாசம் அப்படின்னு சொல்லலாம். நல்ல தொழில் மாற்றங்கள், இது வரைக்கும் வேலையே போயிடுச்சுன்றவங்க கூட நல்ல வேலை, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, இது வரைக்கும் பாஸ்போர்ட் விசா கிடைக்கலன்றவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அருமை, மாணவர்களுக்கு படிப்புல நல்லா ஒரு ஸ்டேட் போர்டு, சென்ட்ரல் போர்டு, இவங்கெல்லாம் ரொம்ப மதிப்பெண்கள் பெற்று உங்களுடைய வீட்டுக்கு, நாட்டுக்கு, கல்வி நிறுவனத்திற்கு, இப்ப விளையாட்டு துறையெல்லாம் போனீங்கன்னா வெளியில போய் அவார்டு அச்சீவ் பண்ணி இந்தியாவுக்கு
இந்தியாவுக்கு பெருமை சேர்ப்பீங்க, தங்க பெண்ணாக ஜொலிக்கும். பெண்களுக்குலாம் இப்போ வந்து ரொம்ப ஏற்றமான காலம். எந்த ஃபீல்டில் போறீங்களோ அந்த ஃபீல்டில் வந்து களம் இறங்கிடுவீங்கன்னு சொல்லலாம். அரசியல் அரசாங்கத்துறையில் இருப்பவங்களுக்குலாம் நிறைய சீட்டு இப்போதான் வந்து பெண்களுக்கு நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. சிந்தூர்ல போய் எப்படி நம்ம டார்கெட் பண்ணி அடிச்சோமோ, இப்போ வந்து பெண்கள் ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணி வந்து அடிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து சிறப்பாகவே இருக்கும். உங்களுக்கு ஆதாயம், ஆதரவு கிடைக்கும், சப்போர்ட் கிடைக்கும். நீங்க எல்லாமே தெரியும். பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லிடலாம். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை எப்படி வந்து சொல்யூஷன் எடுக்கணும், செய்யணும் எல்லாம் தெரிஞ்சாலும் நான் உனக்கு துணையா இருக்கேன்னு அந்த எதிர்பார்க்கணும் சொல்லும்போது தான் அதுக்கு வந்து ஒரு தைரியமே வரும். போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு, எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ அனைவருடைய ஒத்துழைப்பு எல்லாமே கிடைக்கும். நல்ல திருமண வாழ்க்கை. இது வரைக்கும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைனா பேசி முடிவெடுத்து ஒன்றிணைவது, அப்படி இல்லைன்னா மியூச்சுவலாக வந்து பேசி நம்ம பிரிந்து அடுத்த ஒரு வாழ்க்கைக்கு நகர்வது, காதல் கற்கண்டாய் தித்தித்து பெற்றோர்களுடைய சம்மதம் என்ற இறைவனின் பெருங்கருணையை பெற்று அனைவருடைய வாழ்த்துக்கள் ஆசீர்வாதத்தோட ஒன்றிணைவது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். நல்லா செலவு பண்ணுவீங்க. ஒரு பிரம்மாண்டமான திருமணம், பெரிய பெரிய விஐபி விவிஐபிலாம் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. மத குருமார்களின் ஆசைகள் கிடைக்கும். தாய் வழி தந்தை வழி உறவுகள் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். பங்காளிகளுக்குள் இருந்த பிரச்சனைகள் தீரும். இது வரைக்கும் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தாமா, நிறைய கடன் பிரச்சனை, அதே போல கமிட்மெண்ட்ஸ், நிறைய இஎம்ஐ கார்டு வாங்கி கடனில் ரொம்ப மாட்டிக்கிறவங்களுக்குலாம் பைசா வந்துன்னா உடனே கடனை அடைத்து விட வேண்டியது. அதே போல உங்கள் கமிட்மெண்ட்டை தாண்டி நல்ல ஒரு பொருளாதார ஏற்றம், கையில் 10 காசு நிற்கும். செலவுக்கு மட்டும் பைசா இங்கே வரப்போறது இல்லை. செலவை தாண்டி சேமிப்பதற்கான ஒரு நீண்ட கால முதலீடுகள்லாம் செஞ்சு கொள்வீங்க. நம்பகமான இடத்துல பண்ணணும். யாருன்னா கவர்ச்சிகரமாக கொடுக்குறாங்கன்ட்டு அங்கே போயிடக்கூடாது. இந்த சனி ராகு கேது தசாபுதி நடக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப சிறப்பு. மற்றபடி ரிஷபத்திற்கு சுப காரியங்கள், சுப நிகழ்வுகள் டாப் டு எண்டுன்னு சொல்லலாம். வருட ஆரம்பத்திலிருந்து நிறைவு வரை அமர்க்கலமாய், அட்டகாசமாய், அதிரடியாய் உங்களுடைய பிரச்சனைகளை, குழப்பங்களை, துன்பங்களை, துயரங்களை துடைப்பதற்கு மேல இருந்து ஒரு தேவதூதன் வந்தார்ல, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து வழியை காட்டிக்கொண்டே இருக்க போகிறார். நீங்கள் வந்து அந்த தெளிவான பாதையில் பயணித்து இதுவரைக்கும் குத்துதே கொடையுதேன்ட்டு வந்து வலி வேதனைகளை வெளியில சொல்ல முடியல, ஊமையா இருந்தா அப்படின்றவங்களாம் இந்த காலகட்டம் உங்களுடைய எண்ணங்கள் எண்ணியவாறே பலிதமாகும். அந்த மாதிரி ஆட்கள்லாம் வருவாங்க. உங்களை வந்து தேடி வந்து உங்களுடைய பிரச்சனைகள் கேட்டு உங்களை தீர்த்து வைப்பார்கள். அப்ப ரிஷபம் ரொம்ப சூப்பரான பலன்கள்னு சொல்லலாம். வெற்றி கொடி கட்டும் 8 திக்கும் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை சாதிச்சிருவீங்க. நல்ல ஆடை ஆபரண அத்தியாவசிய பொருள் சேர்க்கை, மாணவர்களுக்கு நல்ல கல்வி ஞானத்திலிருந்து நல்ல படிப்பு கிடைக்கிறது. வயதுல மூத்தவங்க 60க்கு வயது மேலனா துள்ளி குதிக்கும். என்னையா புள்ள இல்லாத வீட்டில் கிழவன் துள்ளி குதிச்சானேன்ற மாதிரி 16 வயசு மாதிரி அவ்வளோ ஆக்டிவா இருப்பீங்க. நீங்களும் சாதிக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டம். அனுபவம் பேசும் அப்படின்னு சொல்லலாம். ரிஷபத்திற்கு அட்டகாசமாய் அதிரடியாய் களமிறங்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு மிகைப்படுத்துற மாதிரி இருக்கும். மிகைப்படுத்தல் கிடையாது, அருமை. இந்த வருடம் நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சிறப்பான மந்திரம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓம் கணேசாய நமக. இந்த மந்திரத்தை கேட்ட உடனே நீங்க கமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கான ஒரு சிறப்பான ஒரு வாழ்வின் ஆதாரம் உருவாயிற்று அப்படின்னு வந்து சொல்லலாம். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீவல்லிபுத்தூர் காளியம்மனை வந்து பத்ரகாளி அம்மனை வழிபடுவது ரொம்ப சிறப்பு. இந்த அம்பாள் வந்து ஸ்ரீவல்லிபுத்தூர்ல இருக்கிறாங்க. எப்ப நேரம் கிடைக்குதோ போங்க. அப்படி இல்லை நீங்க வந்து அந்த படத்தை டவுன்லோட் பண்ணி வெள்ளிக்கிழமை தோறும் 3 நெய் தீபங்கள் நீங்கள் ஏற்றி ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக இந்த ஒரே ஒரு அந்த ஒரு சொல்லும் பொழுது உங்களுக்கான செல்வ செழிப்பு கிடைக்கும். கணேசனுடைய மந்திரத்தை ஓம் கணேசாய நமக என்னும் பொழுது உங்களுக்கு சித்தியையும் புத்தியையும் தந்து சிறப்பாக வந்து உங்களை வந்து வாழ வைப்பார்னு சொல்லலாம். உங்களுடைய பிறந்த கிழமைகளிலோ இல்லை வெள்ளிக்கிழமைகளிலோ ஒரு அன்னதானம் இனிப்போட மேலே வந்து ஒரு 11 ரூபா சில்லறை பணம், வாட்டர் பாட்டில் தண்ணி, எலுமிச்சங்காய் ஊறுகாயோட கொடுக்கக்கூடிய ரிஷபம் வெற்றி களத்தில் சிறப்பாய் பயணிக்கும். ரிஷப ராசி லக்னத்திற்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.